welcome to this service. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு திருப்பலியில் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரின் அடிப்படை தேவையான மன்னிப்பை பற்றி சிந்திக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. மன்னிப்பு பெறுவது வழங்குவதும் நாம் வாழ்வில் அடிக்கடி உணர்ந்துள்ள ஓர் அனுபவம். இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். அவற்றை தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகிறோம். மன்னிப்புடன் வரும் ஆழ்ந்த அமைதியை, நிறைவை பெறுகிறோம். இதையே புனித பிரான்சிஸ் அசிசியார் அமைதிக்கான தன் ஜெபத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். மன்னிப்பதாலேயே நாம் மன்னிப்பு பெறுகிறோம் என்று. இயேசு எண்களை தாண்டி, கணக்கையெல்லாம் தாண்டி எப்போதும் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்மிடையே எடுத்து கூறுகின்றார். மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து வாழ, நல்மனம் நம்மில் அமைந்திட வரம் கேட்டு இத்தெய்வீக பணியில் பங்கெடுப்போம். இறை ஆசீரை பெற்று செல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே எரிக் டேவிட் குடும்பத்தாரும் நிகிதா டேவிட் குடும்பத்தாரும் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இதே திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் கார்த்திக் ஜோயலுடைய வாழ்விலே இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இறைவன் அவரை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்து இந்த பலியிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இதே திருப்பலியிலே கொரோனா தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற நண்பர் செந்தில்வேல் இவருடைய உடல் நலத்திற்காக விரைவிலே அவர் குணம் பெற்று நற்சுகம் பெற்று தன்னுடைய வீடு திரும்ப வேண்டும் என்கின்ற கருத்துக்காகவும், மேலும் கொரோனா தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நோயாளிகளுக்காகவும் அவர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் விருப்ப பணியாளர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் சேராலும் தவறாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் கொள்ளும் பணியால் உள்ள வழியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடியும் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Cristo
அனைத்தையும் படைத்தவரும் ஆளுபவருமான இறைவா, என்னை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கும் இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 இறை வார்த்தை 30 மற்றும் அதிகாரம் 28 இறை வார்த்தை 7 முடிய. வெகுளி, சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் அவற்றை பற்றிக் கொள்கின்றார்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார்.
உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றான். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் பொறுமை பேரன்பும் உள்ளவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியின்றி மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்ளாதவர். அவர் தம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணிலிருந்து விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இரண்டாம் வாசகம். வாழ்ந்தாலும் இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 7 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம்.
இருந்தாலும் ஆண்டவருக்கென்றே இருக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இருந்தும் வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 18, இறைவசனங்கள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு செய்யாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே,
நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை தருகின்றார். இந்த சிந்தனைகளுக்கு நமக்கு சிந்திக்கும் மனம் இருக்க வேண்டும். சிந்தனைகள் இல்லை என்றால் நம்மால் அதிகமாக கருத்துக்களை எடுத்து இயம்ப இயலாத நிலை ஏற்படும். ஆதலால் முதலில் இறைவனிடம் வேண்ட வேண்டியது, இறைவா உன்னுடைய வார்த்தைகளை உள்வாங்கி சிந்திக்கின்ற திறன் எனக்கு தர வேண்டும். வார்த்தைகள் நிறைய கேட்கிறோம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை பற்றி தியானிக்கின்றோம், வெவ்வேறு சூழ்நிலையில் நாம் வளர்ந்து வருகின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எழுதிய வாசகம். அதில் சொல்லப்படுகின்ற பகுதி, வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை, பாவிகள் இவற்றை பற்றி கொள்ளுகின்றார்கள். வள்ளுவர் பெருமான் சொல்லுவான், காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடு நோய். அன்பார்ந்தவர்களே, இறைமை என்பது அல்லது இறைத்தன்மை என்பது நமக்குள் வர வேண்டுமெனில் முதலில் இந்த வெறிகளை நாம் நீக்கிவிட வேண்டும். காமம் வெகுளி மயக்கம் இவை நம்மோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் நம்மால் இறைவனிடம் நம்மை முழுவதுமாக இணைத்துக் கொள்ள இயலாதவர்களே. அதனால் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய வாழ்வில் வெகுளி சினம் காமம் ஆகியவை முன்னர் நிற்கின்றதா, அல்லது அதை அடக்கி வாழக்கூடிய ஒரு தன்மையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகின்றேனா என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்வில் பழிவாங்குகின்ற எண்ணம் எந்த அளவுக்கு உண்டு? பிறரை கண்டு அவரிடம் பழியை எடுத்துச் சொல்லி பழிவாங்குகின்ற ஒரு தன்மை நமக்கு இருந்தால் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாகவே இல்லை. காரணம், மன்னிக்கும் மனமே தெய்வீகம் உள்ள ஒரு செயல்பாடு. அது இல்லையெனில் நாம் இறைவனிடம் இணைந்து கொள்ளவர் அல்ல என்றே சொல்லலாம். ஆதலால் இன்று நமக்கு இறைவன் தருகின்ற முதல் வாசகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள், காமம் வெகுளி மயக்கம் மன்னிக்கும் தன்மை, இவைகள் நமக்கு வேண்டும். இல்லையெனில் வாழ்வு என்பது ஏதோ ஒரு கடன்பட்ட வாழ்வாக மாறும். யாருக்கும் கடனாக நாம் இருக்கக்கூடாது. அதற்காக என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு வாழ்கின்ற ஒரு மனநிலை எனக்கு எப்பொழுது உண்டோ அப்பொழுதுதான் நான் இறைவனுக்கு உகந்தவனாக வாழ முடியும். இரண்டாம் வாசகத்தில் பவுலடிகள் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? நம்முடைய எவரும் தனக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை, வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்வோம். ஆனால் நம்முடைய யதார்த்த வாழ்வில் இதுவா நடக்கிறது? சுயநலத்திற்கு உச்சியில் வாழ்கிறோம். நான் என்னுடையது, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்று நினைக்கின்றோமே தவிர அதிலும் அவர்களை விட நான் என்கின்ற அகந்தை, ஆங்கிலத்திலே சொல்வோம் ஐ என்பது ஈகோ, எனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அகந்தை என்னை ஆட்கொள்ளுகின்றது. அதனால் என்னால் எக்காரியமும் சிறப்பாக செய்ய முடியாமல் போய்விடுகின்ற ஒரு நிலையானது எனக்கு வந்து விடுகின்றது. இதை நான் அறிந்தவனாக இருக்க வேண்டும். சொல்லப்படுவது, வாளெடுக்கின்றவன் வாளாலே மடிவான். பகமை உள்ளம் இறைவனில் இல்லை, பகமை உள்ளம் இருப்பது மனிதனின் உள்ளத்தில். இந்த பகமையை எந்த அளவுக்கு நாம் வளர்த்து கொண்டு இருக்கின்றோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். அன்பார்ந்தவர்களே, பகைமை என்பது நம்முடைய மனதில் இருந்தாலும் மாலையில் தூங்கும் முன்னால் அந்த பகைமையை பிறரோடு இருந்தால் அங்கே ஒத்து தீர்ப்பு செய்து என்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்கின்ற பொழுதுதான் நான் இறைவனுக்கு உகந்தவனாவேன். வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு பழியை வாங்க வேண்டும், மறுநாள் இவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளோடு நாம் வாழ்கின்ற பொழுது நமக்குள் இருப்பது யதார்த்தமான ஒரு வாழ்வு அல்ல. அங்கே பகைமை என்பது என்னை ஆட்கொள்ளுகின்றது. ஐ என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லும் ஈகோ, எனக்குள் இருக்கின்ற அந்த சுயநலம், நானே பெரியவன் என்று நினைக்கின்ற அந்த தன்மையை நான் அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய வாழ்வில் நலனுடைய காரியங்கள், பலனுடைய காரியங்கள் எதுவும் செய்ய இயலாது என்ற செய்தியை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகின்றார். மேலும் நற்செய்தியில் இறைவன் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? சகோதர சகோதரிகள் ஒருவர் இறைவனிடம் சொல்லி, நான் எத்தனை முறை பிறரை மன்னிக்க வேண்டும்? மன்னிப்புக்கு எல்லையே இல்லை. மன்னிப்புக்கு எப்பொழுதுமே எல்லை.
ஆனால் கோபத்திற்கு நாம் எல்லை இல்லாமல் வைத்துக் கொண்டிருந்தால் அது ஆபத்து. அதனால் கோபத்தை நீக்கி வைத்து மன்னிப்பை உணர்ந்து அந்த மன்னிப்பில் தான் எனக்கு விடியல் உண்டு அல்லது எனக்கு மீட்பு உண்டு என்பதை அறிந்து வாழ்கின்ற ஒரு மனிதன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்வில் மனம் திரும்பி வாழ்வான். மனம் திரும்பும் மனம் எனக்கு இல்லை என்றால் நான் வெறும் ஒரு விலங்கினை போல் மாறிவிடுகின்றேன். இன்னா செய்தாரை ஒழித்தல் அவர் நான் நன்று நயம் செய்து விடல். பலரும் நமக்கு தீங்குகள் செய்வார், ஆனால் அதற்கு நான் திரும்ப கொடுத்தால் ஹமுரபியின் சட்டம் போல் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற ஒரு நிலையாகும். அது அல்ல. அவன் அறியாமல் செய்கின்றான், அவனது பிழையை மன்னியும் என்று சிலுவையில் நின்று இயேசு பெருமான் என்ன சொன்னாரோ அதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வில் இந்த அறியாமையில் நான் வாழ்ந்தாலும் என்னுடைய சிந்தனையில் எனக்கு இறைவனோடு இணையக்கூடிய ஒரு தன்மை உண்டு என்பதை அறிந்து வாழ்வதற்கான ஒரு நயமானது எனக்கு வரும். பிறருக்கு இன்னா செய்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, இன்னா செய்கின்ற பொழுது இன்னல்கள், இடையூறுகள், தொந்தரவுகள் செய்யாதவர்கள் நாம் உண்டா? ஏறக்குறைய வாழ்க்கையை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையில் ஒருவன் எதிரியாக பேசினால் அவனை பழி வாங்குவதற்கு தானே முயற்சி செய்கிறோம். அவனுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். இறைவன் நமக்கு அப்படி அல்ல சொல்வது. அவனை மன்னித்து விடு. நீ தூங்கப் போவதற்கு முன்னால் அவனோடு சமரசம் செய்து கொள்ள முடியும் என்றால் அவனை மன்னித்து விடு என்று சொல்லுகின்றான். அதற்குத்தான் இறைவன் நமக்கு ஒரு கதையாக அந்த பணியாளருடைய கதையை எடுத்து சொல்லுகின்றார். அந்த கதை அல்லது நிகழ்வை நாம் படிக்கின்ற பொழுது ஒருவன் எப்படி தன்னுடைய வாழ்வில் வாழ வேண்டும் என்றும் மன்னிப்பு என்பது எந்த அளவுக்கு நாம் இறங்கி செல்ல முடியும் என்பதையும் இயேசு பெருமானே நமக்கு காட்டுகின்றார். சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது, தந்தையே இவர்கள் செய்கின்ற பாவங்கள் என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை நீ மன்னியும் என்று சொல்லுகின்ற அந்த பண்பாட்டை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் மறைமுகமாக நமக்கு சிலுவையிலிருந்தே சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் சில யதார்த்தங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெட நோய். வள்ளுவன் சொல்லுகின்றான், நான் சொல்லவில்லை. காமம் என்பது மனிதனுக்கு இயல்பு. அந்த காமத்தை அடக்கி வாழ்கின்ற தன்மை எனக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்வது வெகுளிப்பட்டு வெகுண்டெழுந்து பிறரிடம் பழிவாங்குகின்ற அந்த தன்மை, அவைகளை ஒழித்து வைத்தால் மட்டும்தான் இந்த மன்னிப்பு என்கின்ற தன்மை என்னிடம் இறங்கி வரும். இல்லையெனில் எப்பொழுதுமே பழிவாங்கக்கூடிய ஒரு தன்மையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கை மாற்றுவேன். அது அல்ல இறைவன் என்னிடம் கேட்பது. மன்னிக்கின்ற மனம். He who forgives is forgiven 100-fold. எவன் ஒருவன் மன்னிக்கின்றானோ அவனை 100 மடங்காக நான் மன்னிப்பேன் என்ற ஒரு நிலையில் தான் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆதலால் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு பிறரை மன்னிக்கின்ற ஒரு தன்மையோடு நாம் வாழ முடியுமோ அதை உணர்ந்து வாழ்கின்ற ஒரு தன்மை நமக்குள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லை எனில் முழந்தாளிட்டு உன்னுடைய வேண்டுதல்களை இறைவன்பால் எழுப்பி, தந்தையே உனது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இறைவன் எப்படி வேண்டினாரோ அதே போல் தந்தையே உமது கையில் என் பாவங்கள் அனைத்தையும் ஒப்படைக்கிறேன், நீர் என்னை மன்னித்து உன்னுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலையோடு நாம் செயல்படுகின்ற பொழுது அங்கு மனிதம் என்பது புனிதத்திற்கு மாறுகின்றது. இறைவன் நம்மிடம் கேட்பதும் இதுவே. மனிதர்களாக வாழ்கின்ற நமக்குள் ஓரளவுக்கு புனிதத்தை புகுத்தி கொண்டால் மட்டும்தான் அந்த மனிதம் என்கின்ற அரக்கத்தன்மையை விட்டுவிட்டு இறைவன் என்கின்ற ஒரு தனிமையை கண்டு அங்குதான் நான் போய் அடைய வேண்டும், அதுவே என் சரணாகதி என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டறிகின்ற தன்மையோடு வாழ்கின்ற தன்மை நமக்குள் உண்டாக்கி கொள்ள நல்லதோர் தருணம் இன்று இறைவன் நமக்கு தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெபங்களிலும் தவங்களிலும் எப்பொழுதும் நாம் நினைக்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் நீர் பல நன்மைகள் தந்துள்ளீர், இவைக்கு பரிகாரமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்க நமக்கு தானாகவே உள் உணர்விலிருந்து பிறரை அன்பு செய்வாய் என்கின்ற வசனம் தானாகவே வரும். இல்லையெனில் வெகுளி கொண்டு
பழி வாங்குகின்ற அன்பர் ஒரு எண்ணத்தோடு, நடந்து செல்கின்ற பாதையிலும் செருக்கோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு நாம் இறங்கி விடுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாறாக, இறைவா உன்னுடைய கருணையை என் உள்ளத்தில் வாங்கி பிறருக்கு கருணை காட்டுகின்றவன், என் எதிரியை கூட கருணையோடு பார்க்கக்கூடிய ஒரு நபராக என்னை நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு தருணம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் நாம் முழு கிறிஸ்தவர்கள் ஆகின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொண்டவர்கள், கிறிஸ்துவின் சாயலை என்னுள் வைத்துக் கொண்டிருப்பவர், ஞானஸ்நானத்தின் வழியாக திருமுழுக்கின் வழியாக அவரை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நானும் அந்த தன்மையோடு வாழ்கின்றது தவிர பழிவாங்கும் படலத்தோடு நான் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்வில் யதார்த்தம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால் இன்று நாம் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது, தந்தையே இறைவா, என்னுடைய வாழ்வில் சில நேரங்களில் பிறரை பழிப்பதற்கும் அல்லது பழி வாங்குவதற்கும் சிந்தனைகள் செய்கின்றோம். அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு எனக்குள் தூயதோர் உள்ளத்தை உருவாக்கும். என்னுடைய வாழ்வில் ஒரு சில சிந்தனைகள் நற்சிந்தனைகளாக அமையட்டும். பகைமை என்பதை நான் ஒழித்து நல்லவனாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தர உம் சன்னதியில் மண்டியிட்டு வேண்டுகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையோடு வாழ்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ்ந்தால் அதுவே இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாகும். பொதுக்காலம் 24ஆம் தேதி கிழமையாக நாம் இதை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய இல்லத்திலும் இறைவன் இந்த அன்பு என்பதை எனக்குள் கொண்டு வந்து பகைமையை வெறுத்து நானும் நல்லவனாக வாழ வேண்டும், நான் மட்டுமல்ல என்னோடு வாழ்கின்றவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அதற்காக தினமும் இறைவன் சன்னதியில் மண்டியிட்டு வேண்டுகின்ற ஒரு பாங்கை உருவாக்கி கொண்டு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு அமைய தொடர்ந்து நாம் இத்திருப்பலியில் வேண்டுவோம். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ சன்னதியில் இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு தெரிந்த மொழியில் எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை எங்களுடைய வேண்டுதல்களின் சன்னதியில் எழுப்புகின்றோம். இவைகளை நீர் கேட்டு எங்களுக்கு உகந்த வரங்களை தந்திடும்படியாக தாழ்ந்து மன்றாடுகிறோம் இறைவா.
அன்பு தந்தையே எம் இறைவா, உம் திரு அவையில் உள்ள அனைத்து தரப்பினரும் தங்கள் வாழ்வில் எப்போதும் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் நட்பு பாராட்டவும், உள்ளதை உள்ளது போல் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பதாலேயே நாம் மன்னிக்க பெறுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, எம் குடும்பங்களில் பிறருடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து கொண்டிருப்பவர்கள் கோபம், பழிவாங்குதல் போன்ற எதிர்மறை சிந்தனைகளுக்கு அடிமைகளாக தங்கள் உள்ளத்தையும் உடலையும் பாழ்படுத்திக் கொள்ளாமல் அனைவரும் மன்னிப்பின் மாண்பை உணர்ந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் வாழ தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமூக மாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, உலகெங்கும் கோபத்தாலும் வெறுப்புணர்வாலும் சிதறியடிக்கப்பட்ட உம் மக்களை கண்ணோக்கி அருளும். பகைமையை மறந்து எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகிறோம் என்பதை அனைவரும் உணர்ந்து மன்னிப்புடன் வரும் ஆழ்ந்த அமைதியை நிறைவை பெற்று தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாற்றத்தை விரும்பும் எம் இறைவா, மீண்டும் ஆலயம் வர அழைத்தவரே, இந்த தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து இவ்வுலகை காக்கவும் மக்கள் அனைவரும் தம் பணிகளை தொடர பயமற்ற நோயற்ற சூழலை உருவாக்க தேவையான அரசியல் பொருளாதார வளர்ச்சிகள் பெறவும் மீண்டும் சமூக உறவுகள் தழைத்திடவும் உமது அருள் ஆசீரை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நம்முடைய இல்லங்களில் இருப்பவர்கள், குறிப்பாக எவர் மீது நமக்கு வெறுப்பு உண்டோ அவர்களை இப்பொழுது மனதில் கொண்டு வந்து அவை மன்னிக்கின்ற ஒரு மனதோடு அவர்களுக்காகவும் நாம் வேண்டுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ நாங்கள் உம்மிடம் எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுகள் நீர் கேட்டு உகந்த வரங்களை எங்களுக்கு உரிய நேரத்தில் தந்து நாங்களும் உம்மை தொழுதவர்களாக எங்களுடைய வாழ்க்கை நெறிகளில் மாற்றங்களை கொண்டு வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்க உமது அருளை எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகன் கொடுத்தது, மேலும் பின்னும் நீத்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆதாயம் மாறும் கடவுளை மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண்கொண்டு பார் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்பதாகும்படி கொடுப்போமாக. ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இந்த திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்கள் கேட்டு கனிவுடன் எங்கள் மீது இரக்கம் காட்டி அருளும். இவ்வாறு உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளி. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உங்களை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுதம்
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து கருத்துக்களுக்காகவும் இந்த வேளையிலே உம்மை வேண்டுகின்றோம். மேலும் ஈத்திரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலியாம் புனித அவிலா தெரசாள், இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருப்பீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற சமாதானத்தை கனிவோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எல்லார் பாவம்
இறைவன் இரக்கத்தினாலே தான் இறைவன் என்பதை எண்பித்துக் கொண்டிருக்கின்றவர். இறைவன் பெயர் இரக்கம் என்றும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறருக்கு இரக்கத்தை காட்டுகின்ற பொழுது, பிறரை மன்னிக்கின்ற பொழுது, பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாமும் அந்த இறை இயல்பிலே பங்கேற்கின்றோம். இறைவன் நம் அனைவரும் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க அழைப்பு விடுக்கின்றார். மன்னிப்பதற்கு தயாராக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் தனிமையாக வாழ்வதில்லை. சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மன்னிப்பு என்கின்ற பண்பு நமக்கு தேவைப்படுகின்றது. நாம் மன்னிக்கின்ற பொழுதுதான் மனிதர்களாகிறோம். தொடர்ந்து மன்னிக்கின்ற பொழுது நாம் தெய்வங்களாகவும் மாறுகிறோம். இயல்பிலே பங்கேற்கிறோம். மன்னிப்பதற்கு கோழைத்தனம் அல்ல, மன வலிமை தேவைப்படுகின்றது. மன்னிக்கின்றவர்கள் தான் மன வலிமை பெற்றவர்கள் என்றும் கூறுவார்கள். அத்தகைய மன வலிமையை வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்காமல் எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவா, எங்களுடைய சகோதர சகோதரிகளை, எங்களுடைய உறவினர்களை, எங்களுக்கு எதிராக துரோகம் செய்கின்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு மனம் தாரும், மன வலிமை தாரும். எங்களுடைய மனங்களை பண்படுத்தும் இறைவா. ஆமென். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளில் செயலாற்றலாம்
எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களிடம் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அன்பார்களே, நம்முடைய பேராயரும் தமிழக ஆயர் தலைவனுடைய இணை செயலரும் நம்முடைய அரசாங்கத்திடமிருந்து இந்த நன்மை கொடுப்பதற்கான அனுமதி பெற நேரம் கேட்டிருக்கின்றார்கள். அநேகமாக இந்த வருகின்ற வாரத்திலே அவர்கள் சந்தித்து அந்த அனுமதியை பெற்றார்கள் என்றால் அடுத்த ஞாயிறிலிருந்து கூட நாம் இதேபோன்று கட்டாய முகக்கவசம் 6 அடி இடைவெளியோடு திருப்பலிகளை ஒருவேளை அடுத்த ஞாயிறிலிருந்து நாம் நடத்த ஆரம்பிக்கலாம். ஆகவே தயாராக இருங்கள். ஆலய வளாகத்திற்குள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது என்று சொன்னால் ஆலயத்திற்கு வரக்கூடாது. 10 வயதுக்கு உட்பட்டவர்களும் வரக்கூடாது. 65க்கு மேற்பட்டவர்களும் ஆலயத்திற்கு வராமல் வீட்டிலேயே தொடர்ந்து இருந்து ஜெபிப்பதற்காக முயற்சி செய்யுங்கள். இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள். அதை நாம் கடைபிடித்துத்தான் இந்த திருப்பலிகளை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து விரைவிலே நாம் அனைவரும் விடுதலை பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Come